மக்களே, இதுதான் அரிசி கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணி. இதை தான் உர தண்ணியாக நான் என்னோடய மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்த போகிறேன். எப்படி பயன்படுத்த போகிறேன்னு பாருங்கள். இந்த ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சி இவ்வளோ இந்த தண்ணியில் இப்படி கலந்து இப்படி தாங்க கொடுக்க போகிறேன். பாருங்கள் ஒரு பக்கெட் தண்ணிக்கு இதில் முக்காது ஊற்றுவேன். இதை அப்படியே கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றிடலாம். பாருங்கள், இப்படித்தாங்க 2 டப்பா. இதனால தாங்க செடி நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், காயெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இருங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு பூச்சி புழு இல்லாமல் இருக்கு பாருங்க காய். இதனால தாங்க இந்த தண்ணி தாங்க, இந்த அரிசி கழுவுற தண்ணிலாம் நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு பக்கெட்டில் அப்படியே சேமித்து வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், நான் எந்த தண்ணி கொடுக்குறேன், அவன் எந்த தண்ணியை கொடுக்குறியான்ட்டு. சரிடா பைரவ, நல்ல வேலை பார்க்குறேன். பாருங்கள், மறுபடியும் முக்காது தான் அதில் இப்படி தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும். இப்படி தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது எல்லா செடிக்குமே நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இதுக்கு எப்படி கொடுக்குறது பாருங்கள். இனிமே நல்லா இன்னொரு செடியை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், எப்படி காய பார்த்தீங்களா? சும்மா ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, கொத்து கொத்தா தக்காளி அப்படியே கொத்தா காய்க்குது. இப்படி தாங்க எல்லா செடிக்குமே கொடுப்பேன். நீட்டம் இந்த நாற்று போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இருக்கிற நாற்றெல்லாம் பிடுங்கி நான் நட்டுட்டேன் பாருங்கள். இந்த நாற்றுக்கே நான் இந்த மாதிரி தான் தண்ணி குடிப்பேன். அதனால தான் காய் நல்லா காய்க்குது. இயற்கையான தண்ணி, இயற்கை உர தண்ணி. நம்ம இதில் எந்த ஒரு பூச்சி மருந்து எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல. எல்லாமே இயற்கையான முறையில் மாடியில் இயற்கை விவசாயம் தாங்க பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, என்னோடய பாதுகாவலர், பாடி கார்டு. நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் பைரவர் இருப்பார். பார்த்துக்கிட்டிங்களா? என் தங்கப்பிள்ளை என்னை சுற்றியே தான் இருக்கும். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்காது. இங்கே பாருங்கள், இதுக்கும் இந்த அவரை செடியை மட்டும் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த தண்ணி மட்டும்தான் கொடுக்க வருங்க. பார்த்தீங்களா? கொத்தா காய்க்குதுங்க. பார்த்தீங்களா? மாடி தோட்டத்தில், மாடியில் தாங்க இந்த செடியை வச்சுருக்கேன். எப்படி காய்க்குது பாருங்க. சின்ன பை தாங்க, எவ்வளோ காய்ண்டு காய. பார்த்தீங்களா எவ்வளோ பிடிச்சிருக்குண்டு? ஒன்று கூட சோடை இல்லை பாருங்கள். சூத்தை இல்லாத அவரைக்காய். இதுலேயுமே பாருங்கள், பூவுங்க அப்படியே இந்த பூ ஊறாமே அப்படியே காயாக இறங்கிடுதுங்க. பூ உதிரவே இல்லை பாருங்கள். கீழே ஏதாச்சும் பூ கிடக்குதான்னு பாருங்கள். ஒத்த பூ கூட உதிரவே இல்லை. அப்படியே பூத்த பூ ஊறாமே காயாக இறங்குது பாருங்கள். இது தாங்க புல்லட் மிளகா. இங்கே பாருங்கள், புல்லட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? புல்லட்டு இன்னுமே இது முத்தணும், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போயே ஒரு விரல் தண்டி இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு இந்த மாதிரி தாங்க கொடுப்பேன். பாருங்கள், இந்த செடிகளுக்கு பூராமே இந்த மாதிரி தான் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இந்த எப்படின்னு
பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒத்த செடியிலே எவ்வளவு தக்காளி பாருங்கள், தக்காளி காய். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய், அப்புறம் பிஞ்சு இறங்கியிருக்குது. காலையில் தான் கத்திரிக்காய் வந்து நிறையா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து பறித்தேன். இந்த லைனில் ஒரு 3 பை தான் இருக்குது. 3 பையிலையுமே ஒரு 1/2 கிலோ காய். இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா. உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணுன்ட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் வெண்டைக்காய், சிவப்பு வெண்டை ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பச்சை வெண்டை போட்டிருக்கேன், யானை தந்தை வெண்டை போட்டிருக்கிறேன். இதில் யானை தந்தை வெண்டையும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே காமிக்கிறேன். பாருங்கள் இது பீன்ஸுங்க, செடி பீன்ஸ். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஒரு செடிக்கு காக்கில் காய் இருக்குது பாருங்க. எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா உள்ள. இதுக்கு எல்லாமே நான் இயற்கையான முறையில் தான் வந்து தண்ணியை கொடுக்குறேன். தண்ணி வந்து உரத்தண்ணி கொடுக்குறது வந்து எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லை, கெமிக்கல் கலக்காத தண்ணி. இதை எங்கே பாருங்கள், இதுவும் செடி பீன்ஸு தான் பாருங்கள். பூவு ஊறாமே அப்படியே பிஞ்சாவே இறங்கிருச்சுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது. தயவுசெய்து நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பையோ தொட்டியோ நீங்கள் வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவு வந்து நஞ்சில்லாத காய்கறி, இயற்கையான விவசாயம் இதை வந்து ஊக்கப்படுத்துங்க தயவுசெய்து. நான் வந்து யாரை ஃபாலோ பண்ணேன்னா பாபு ஆர்கானிக் கார்டன் சொல்லி ஒரு சேனலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இது மேலே ஆசையே வந்துச்சு. அவர் நிறையா வந்து இயற்கை முறையில் தான் அந்த அண்ணன் வந்து செடிகள் எல்லாமே பராமரிக்கிறாங்க. உரத்தண்ணியாக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த தொழு உரம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நான் தொழு உரம் தான் இதுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறேன். மண் கலவை கலக்கும் போதே நான் வந்து மாட்டெருவு, வீட்டில் சேகரித்த அந்த குப்பைகள், வெங்காயத்தோல், பூண்டு தோல், கத்திரிக்காயோட அந்த காம்புகள் இதெல்லாம் சேகரித்து காய வச்சு இதோட கலந்துருவேன், இந்த மண்ணோட கலந்துருவேன். அதனால தான் வந்து போட்ட விதைகள் எல்லாமே பாருங்கள், செடியை எல்லாமே ஒன்றுமே இதாகலை, எல்லாமே வந்து செழிப்பாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது, சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. ஓகே, பாய்.